guys, welcome back to our channel Vlogs of DSK. So இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லுக் எப்படி நம்ம பட்ஜெட்ல வந்து பண்ணிரணும் அப்படிங்கறத தான் வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ எப்படி அது பட்ஜெட்குள்ளே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஹெவனோட பிரைடல் மேக்கப் கிட். ஸோ இந்த கிட்டில் இருக்கிற 11 ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நம்ம இந்த லுக் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இருக்கிறத தாண்டி நான் வேறு எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணல. மொத்தமே இந்த ப்ராடக்ட் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த லுக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் பண்ணதே இந்த ப்ராடக்ட் வச்சு தான். ஸோ கை வச்சு நான் பண்ணதுக்குமே இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகல. அந்தளவுக்கு இது வந்து லைக் நார்மல் மேக்கப் கிடையாது. டெஃபினட்டாக இது கொஞ்சம் ஸ்டே ஆகுது. இஃப் நீங்கள் வெளியில் போகிறீங்க ஸ்வெட் ஆனால் மட்டும்தான் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகும். அதுவுமே எப்படி அவாய்ட் பண்ணலான்றது வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோ போய் பாருங்கள். ஸோ நான் எல்லாமே வந்து இந்த ஒன் பிராண்டுக்கு வந்து ஸ்டிக் ஆகிறதுனால லிப் பாம் ஃப்ரம் ப்ளூ ஹெவன் தான். ஏதோ ஃப்ரூட் பாம் அப்படின்னு இருக்குது. பெருசாக ஃப்ரேக்ரன்ஸ் ஒரு ஸ்மெல் எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த கிட்டில் வந்து ப்ரைமர் நமக்கு கிடையாது, மாய்ஸ்சரைசர் கிடையாது, சன்ஸ்க்ரீன் கிடையாது. ஸோ இது எதுவுமே இல்லை. அதனால் வாட் ஐ திங்க் அப்படின்னா என்னோடய போர்ஸில் வந்து மேக்கப் திருப்பி போய் கிளாக் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக எனக்கு வந்து ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா நான் நிறைய மில்க் ப்ராடக்ட்ஸு பன்னீர்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் அப்படின்றதுனால. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக இந்த ஒரே ஒரு எக்ஸ்கியூஸ் நான் வந்து கலர் பாரில் இருந்து ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். மற்ற எல்லாமே வந்து ப்ளூ ஹெவன்ல தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ப்ரைமர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து நோ கலர் கரெக்டர், நோ கன்சீலர் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் டேரெக்டாக நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போக போகிறோம். ஆல்சோ இந்த ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் மை ஷேட். பட் என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது. நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ நான் வந்து எல்லா இடத்துலையும் சும்மா வச்சுக்கிறேன். இது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. பட் நோ அதர் ஆப்ஷன்ஸ். ஐயோ, ஓகே, பேசிக்கலி இட்ஸ் அ ட்ரையல் அண்ட் எரர் தான். ஸோ பார்த்துக்கலாம். ஆக்சுவலி இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப லைட்டு வெயிட்டு. அதனால மேபி ரொம்ப ஆடாக தெரியல. இதே இது திக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப ஜோக்கர் மாதிரி இருக்கும். ஐயோ, இந்த கோஸ்ட் மேக்கப்புக்கெலாம் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுக்கும்போது நம்ம ஷேட் வந்து நம்மளே சூஸ் பண்ணிக்கலான்னு கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. இந்த மாதிரி ஒரு காம்போ ஆஃபர் அந்த மாதிரிலாம் கொடுக்குறப்போ நமக்கு அதில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு 4 ப்ராடக்ட் தான் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் இது ஒரு பெஸ்ட் டீல் தான். மேபி இந்த ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. அந்தளவுக்கு எனக்கு ஆடாக தெரியல. பட் அட் த சேம் டைம் இதுதான் எனக்கு பர்ஃபெக்ட் ஷேட். லைக் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குன்னு சொல்ல முடியல. ஓகே தான். ஸோ அப்படியே மேக்கப்பும் நம்ம வந்து போட்டுக்கலாம். அதோட அப்ளிகேட்டர் ஆக்சுவலி நல்லாயிருக்கு. ஸோ இஃப் நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க மேக்கப்புக்கு, லைக் நீங்களாக செல்ஃபாக போட்டுக்கணும்
உங்களுக்கு போட தெரியாது, அட் த சேம் டைம் உங்களுக்கு ரெடியும் ஆகணும், எல்லாமே பண்ணணும் அப்படின்னா மேபி நீங்கள் இந்த கிட் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டு. ஸோ அழகாக உங்களுக்கு வந்து பிளெண்ட் ஆகிடுது. எங்கேயுமே வந்து ஒரு மாதிரி பேட்சியாகவும் இல்லை, ஈவன் அவுட்டாக பிளெண்ட் ஆகுது. ஈஸியாக இருக்குது. மெயினாக உங்களுக்கு பிளெண்டிங் வந்து ப்ராப்பராக பண்ண தெரியுது தெரியலாம், டசன்ட் ஈவன் மேட்டர். உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் இந்த பிராண்ட் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ளூ ஹெவனோட இந்த காம்பேக்ட் வந்து நான் போட போகிறேன். இதுவுமே என் ஷேடு இருக்க மாதிரி எனக்கு தெரியலை, பட் வில் see. கண்ணாடியுமே ஒழுங்கா இல்லையே, ஐயோ. அந்தளவுக்கு எனக்கு பெருசாக ஒரு செட்டே ஆகலை அப்படிங்கிற மாதிரி இல்லை. மேபி காம்பேக்ட் ஐ கேன் யூஸ், ஐ கெஸ். காம்பேக்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஃபவுண்டேஷன்னா நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது டெஃபினட்டாக உங்களோட மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்காது. ஏன்னா ரொம்ப லைட் வெயிட்டு, வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. அவங்க எங்கேயுமே அது வந்து வாட்டர் ப்ரூஃபாக கிளைம் பண்ணல. ஸோ இது போட்டு உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் வந்து செட்டிங் ஸ்ப்ரே, ஒரு நல்ல செட்டிங் ஸ்ப்ரே வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டிங்கன்னா மேபி யூ கேன் சேவ் யுவர் மேக்கப். அப்படி இல்லை அப்படின்னா டெஃபினட்டு டிஷ்யூ வச்சு எடுத்தாலே இல்லை லைட்டாக ஸ்வெட் ஆனாலே இந்த மேக்கப் போயிடும். எனக்கு தெரில, நான் இந்த வீடியோக்காக இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன். அதுக்கப்புறம் அதை நான் யூஸ் பண்ணுவேனா அப்படின்னு எனக்கு தெரியாது. மேபி ஆர் மே நாட் பி தான். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து லைக் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, புதுசாக பேசிக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா யூ கேன் டெஃபினட்டாக பை வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரில. பட் தோ இது எனக்கான ஷேட் கிடையாது, அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோ. நார்மலாகவே இந்த பென்சிலில் வந்து ஐப்ரோ பண்ணுறது கஷ்டம். இதில் என் ஐப்ரோ வந்து ஒரு காடு மாதிரி வளர்ந்து கிடக்கு ஏடா கூடமா. ஸோ அதனால் நான் வந்து என்னோடய ஸ்பூலி மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கோம் பண்ணிவிட்டு ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் இந்த ப்ளூ ஹெவனோட பென்சில் யூஸ் பண்ணுறேன். இந்த ஐப்ரோ பென்சில் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் ரிவ்யூவும் கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. பட் போக 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 இது ரொம்ப ஒரு மாதிரி சுத்தமாக நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ நான் ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஓகே, இப்போ இருக்குன்றதுனால நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐஷேடோக்கு வந்து இந்த ப்ளூ ஹெவனோட ஐ பாப் அப்படிங்கிற ஒரு பேலட்டு. ஸோ இதில் வந்து சும்மா பேசிக்கான ஷேட் நம்ம வந்து எடுத்து போடலான்னு பார்த்தீங்கன்னா இதில் இது 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 மூணுமே ஷிம்மர் ஷேட். இது ஒன்று தான் மேட் ஃபினிஷிங். ஸோ அது ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. லைட்டாக எடுத்துக்கிறேன், ஏன்னா செம்ம பிக்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் லைட்டாக எடுத்துக்கிறேன். போதும்னு நினைக்கிறேன். போதும்ல, கொஞ்சம் லைட்டாக பிளெண்ட் பண்ணிட்டு விட்டுடலாமா? ஓகே, டன். ஸோ இதுவே எனக்கு போதும். இதே மாதிரி நான் இந்த யூஸ்க்கும் பண்ணிக்கிறேன். ஐஷேடோ எனக்கு வந்து பிடிச்சிருக்குங்க இந்த பிராண்டில். லைக் இந்த பர்டிகுலர் ஐஷேடோ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா பிக்மெண்ட் வைஸும் நல்லா தான் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் பிளெண்டிங்கும் ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது.
200 சம்திங். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண வந்து எனக்கு ஐடியா கிடையாது மேக்கப்பில் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிட்டாக போடும்போது நீங்கள் வாங்கிக்கலாம். பிகாஸ் இது வந்து உங்களுக்கு இப்போ ஆஃபரில் இருக்குது. லிங்க் வேணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன். நான் நிறைய பேர் ஆக்சுவலி இப்போது லிங்க் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒரு ஷிம்மர் ஷேட் வந்து ஆட் பண்ண போகிறேன். திங் இட்ஸ் குட் ரைட். ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்குது, ரொம்ப ஐஷேடோ போட்ட மாதிரியும் தெரியல. தெரியல. ஓகே, ஐ மேக்கப் டன். தெரியுதா? ஸோ ஐஷேடோ பார்ட் ஓவர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைனர் அண்ட் காஜல் போகலாம். ஆக்சுவலி இதில் ஒரு ப்ரஷ் இருக்கணும், இல்லை இருக்காதா தெரில. அந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் கொடுக்குறாங்கன்னா ப்ரஷ்ஷு கொடுப்பாங்க, பட் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ ஹெவனோட காஜல் கம் லைனர் டோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் காஜல். நான் உங்களுக்கு ஃபைனலாக எனக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கேன், எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன் மேக் ஓவர் முடிச்சுட்டு. ஸோ தட் உங்களுக்கு இது ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம், வாங்கிக்கலாம். Okay, kajal done and then liner. ஸோ லைனருக்கு மட்டும் எனக்கு டெஃபினட்டாக மிரர் வேணும். நான் போய் என் மிரர் கொண்டு வந்துடுறேன். என் மிரர் எங்கே போச்சுன்னு தெரில, எங்கே வச்சேன்னு தெரில. ஸோ நான் அந்த காம்பேக்டில் இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு இந்த லைனர் பிடிச்சிருக்கு. ஓகே, கண்ணாடி பார்த்தா தான் தெரியுது நான் இன்னும் ப்ராப்பரான ஒரு காஜலே வைக்கல. ஸோ அதனால் நான் காஜல் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுக்கிறேன். எனக்கு இங்கே மிரர் வைக்க முடியாது, ஸோ அதனால் ஓகே. எனக்கு பெருசாக இந்த காஜல் பிடிக்கல, பட் ஐ லவ் த லைனர். சி ஒரு மாதிரி இன்டென்ஸ்டு பிளாக்காக சூப்பராக இருக்குது. லைனர் ஓகே, பட் காஜல் பெருசாக அந்தளவுக்கு ஓகே இல்லை, பட் ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ப்ளஷ். இந்த ப்ளூ ஹெவனோட ப்ளஷ்ஷு சத்தியமாக அந்த கலர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில, அதனால் நான் லைட்டாக எடுக்க போகிறேன். போதும்ல? போதும். ஆக்சுவலி அந்த ப்ளஷ்ஷுமே நல்லா தான் இருக்குது. லைக் ரொம்ப லைட்டாக நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா தான் இருக்குல்ல. எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேவரட். நான் ரீசெண்டாக வந்து ப்ளூ ஹெவனோட மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் புதுசு ஓப்பன் பண்ண வேணாம், இது கம்ப்ளீட்டாக காலி பண்ணலாம் அப்படின்னு நான் பழசே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா லேஷஸை லிஃப்ட் பண்ணிக்க போகிறோம். லிஃப்ட் பண்ணிவிட்டு ஸோ என்னோட மஸ்காரா எடுத்து
ஆல்மோஸ்ட் இது ஆக்சுவலி காலியாக ஆக போகுது. இன்னும் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி வந்தால் ஓகே, அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். கீழே ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் இருக்குது. லிப்ஸ்டிக் ஐ ஹேவ் அ கன்ஃபியூஷன் தட் நான் இது யூஸ் பண்ணலாமா இது யூஸ் பண்ணலாமான்ட்டு. இது வந்து பிங்க் டோனு அண்ட் இது வந்து ஒரு மாதிரி ரெட் டோனில் வரும், அதாவது மெரூன் டோன் மாதிரி வரும். பட் எனக்கு இது வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரியான டோன் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இது உள்ளே வந்து கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுவோம். ஸ்மெல் ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது இந்த ப்ளூ ஹெவனில். பை த வே இதுக்கு லிப் லைனர்ஸும் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து லிப் லைனர்லாம் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக ப்ரஷில் எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, லிப்ஸ்டிக் நல்லா தான் இருக்குது. இந்த லிப்ஸ்டிக் ஆக்சுவலி நல்லா இருக்குது. பட் அதில் வந்து எனக்கு கலர் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. மற்றபடி இந்த லிப்ஸ்டிக்கும் எனக்கு ஓகே தான். பட் என்னென்னா கலர் கொஞ்சம் எனக்கு சூட் ஆகாத மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ப்ளூ ஹெவன் ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணுன்றதால லிப் லைனர்ஸ் என்னால் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கலர் போடல. வேறு ஏதாவது நான் வந்து கெட் ரெடி வித் மீல இதை நான் யூஸ் பண்ணியும் காமிக்கிறேன். இது ஆக்சுவலி நல்லாவே இருக்குது. கலர் மட்டும் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது சிந்தூர் மோஸ்ட்லி வந்து என்ன பொட்டு வச்சுட்டு வைப்பாங்க. நான் வந்து இப்போவே அப்படியே வச்சு காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டால் எனக்கு தெரில. தெரியல நான் யூஸ் பண்ணுவேனான்ட்டு. மேபி எங்கள் வீட்டில் என் அக்காலாம் யூஸ் பண்ணுவேன், நான் என் அக்கா கொடுத்துருவேன். ஸோ ஆல்மோஸ்ட் மேக்கப் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ நான் குயிக்காக போயிட்டு என்னோடய ஹேரை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கம்ப்ளீட் லுக்கை காமிக்கிறேன். அண்ட் நான் உங்களுக்கு என்னென்ன லைக் ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிவ்யூவும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இஃப் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, இல்லை நீங்கள் வாங்கணும் ஐடியா வச்சுருந்தீங்க அப்படின்னா மேபி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கரண்ட்டாக வந்து ஆக்சுவலி ப்ரைஸ் கொஞ்சம் ட்ராப் இருக்குது. எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸ்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். பிந்தி வச்சுட்டு நான் உங்களுக்கு மொத்தமாக வந்து லுக்கை முடிச்சிட்டேன். ஸோ லிப் கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஐ ஷேடோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பர்ஃபெக்ட் ஐ மேக்கப் ஃபார் டெய்லி வேர் அப்படின்னு நான் சொல்லலாம். இஃப் உங்களுக்கு டெய்லி மேக்கப் பண்ண பிடிக்கும், ஒரு நல்ல டீசெண்டான ஒரு சட்டிலான ஒரு ஐ ஷேடோ காம்பினேஷன் வேணும்னா யூ கேன் ட்ரை திஸ். பிகாஸ் நீங்கள் இங்கே பாருங்களேன், இந்த ட்ரான்சிஷன் வந்து ஒரு மாதிரி ரெட் ப்ரௌன் ஆஸ் வெல் அஸ் கிளிட்டரும் உங்களுக்கு இருக்கும். ஸோ தட் நீங்கள் டெய்லி வேர் பண்ணணும், இல்லை வந்து ஒரு மாதிரி மைல்டான ஷேடோ உங்களுக்கு பிடிக்கும், ஃபங்க்ஷனுக்கே நீங்கள் இந்த மாதிரி மைல்டாக போடுவீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் காம்பினேஷன். ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் கேட்கலாம், ஏன் ப்ளூ ஹெவனை ப்ரொமோட் பண்ணுறீங்களா அப்படின்னா சத்தியமாக கிடையாது. இது என் கை காசு போட்டு நான் வாங்கினேன் டப்பா. அண்ட் இதோட காஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கிறதும் 1450. பட் நான் இதை வாங்கினதே 1450 தான். ஆல்சோ உங்களுக்கு நான் இப்போ ஆக்சுவலி அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பண்ணுற டைமுக்கு அது வந்து காஸ்ட் கம்மியாக இருக்குது. நான் உங்களுக்கு அதுவுமே ஸ்க்ரீனில் காட்டுறேன். நான் எதில் வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ காட் திஸ் ஃப்ரம் மிந்த்ரா. ஸோ மிந்த்ராலேருந்து தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஓகே, ஒரு நிமிஷம். நான் இது வாங்கும்போது 450க்கு வாங்கினேன். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 362 ருபீஸ்க்கு ஆக்சுவலி இப்போது சேல் இருக்குது. ஸோ இஃப் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து சீக்கிரமாக போய் வாங்கிக்கோங்க. ஹோப் இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஆஃபர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் டெஃபினட்டாக கொஞ்ச நாளைக்கு தான் இந்த ஆஃபர் இருக்கும். இதே மாதிரி தான் இன்ஸ்டாமார்ட்டில் வந்து சம்மர் சம்திங் ஏதோ இன்ஸ்டாமார்ட்லேருந்து ஒரு சம்மர் கேர் ரொட்டினோ ஏதோ ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. அதுவுமே நான் வாங்கும்போது ஐ திங்க் 300 or 400 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன். இப்போ நீங்கள் இன்ஸ்டாமார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அது வந்து 700 ரூபாயிலேருந்து 900 கிட்ட வரும். ஸோ அது மாதிரி இது கம்மியாக இருக்கும் போதே நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சது அண்ட் வந்து ரிவ்யூவாக கேட்டிங்கன்னா நான் வந்து டெஃபினட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அது என்னென்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மஸ்ட்
மொத்தம் இந்த 4 ப்ராடக்ட் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது 4 ப்ராடக்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர்த்தா 400 to 500 கிட்ட வரும். ஸோ உங்களுக்கு ஒரு 362 ருபீஸ்க்கு இது நிஜமாலே ஒர்த்து தான். ஸோ ப்ளஷ் எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி டீசெண்டாக இருக்குது. ஸோ ரொம்ப ஓவர் பவரிங்காக இல்லை, ரொம்ப லைட்டாகவும் இல்லை, போடுறது தெரியாது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லிப்ஸ்டிக். ஸோ இந்த லிப்ஸ்டிக் நான் எதுவுமே கீழேயும் போடல, லைனர் யூஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல, டேரெக்டாக இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணேன். ஸோ பிக்மெண்ட் வைஸும் நல்லா இருக்குது, ஆஸ் வெல் அஸ் ஒரு மாதிரி பட்டரியாகவும் இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி பேட்சியாக ஒரு மாதிரி சிப் அப்படியும் இல்லை. ஸோ அதனால் இதுவுமே எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் நான் இதை பற்றி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் மஸ்காரா பற்றி. ஸோ அதனால் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு நான் சொல்லலாம். செகண்ட் ஃபேவரட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐ ஷேடோ ஃப்ரம் திஸ் பிராண்ட். ஸோ இது ரெண்டும் எனக்கு ஃபேவரட் அப்படின்னே சொல்லுவேன். மற்றதெல்லாம் நல்லாயிருக்கு. அண்ட் ஒரே ஒரு விஷயத்துக்காக இது எனக்கு ப்ராடக்டாக பிடிக்கல, பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தனியாக ப்ளூ ஹெவனில் காஜல் இருந்ததுன்னா மேபி வாங்கி ட்ரை பண்ணேன். சாரி, இந்த மாதிரி லைனர் இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ப்ளூ ஹெவனோட லைனர் சைட் அதாவது இந்த ஸ்டிக், இந்த பென், லைனர் பென் வந்து பிடிச்சிருக்கு, பட் காஜல் பெருசாக பிடிக்கல. ஸோ அதனால் நான் இந்த ப்ராடக்ட் வந்து சொல்லலை. மற்றபடி நான் காமிச்ச 4 ப்ராடக்ட்டுமே ஒர்த் பையிங். ஸோ நீங்கள் ஒரு 362 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த 4 ப்ராடக்ட் நீங்கள் தனியாக வாங்கும்போது அதிகமாக தான் வரும். ஸோ இதுலேயே உங்கள் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்லாம் வரும்போது மேபி நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் யூஸ் பண்ணிக்கலாம். மேஜர்லி இது ரெண்டும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்குறவங்க வாங்கணும் அப்படின்னா இந்த 2 ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். இதுதான் நான் போட்டிருக்கேன், வேறு எந்த பேஸுமே போடல. எனக்கு அந்தளவுக்கு ஆடாக தெரியல, என் டோனுக்கு ஓரளவுக்கு மர்ஜ் ஆகிடுது கொஞ்ச நேரம் கழிச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நான் அதை மட்டும் தான் போட்டிருக்கேன். பவுடர் ஸோ பெருசாக எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பட் ஸ்டே வைஸ் கேட்டிங்கன்னா இது டெஃபினட்டாக உங்களோட மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக வச்சுக்க போகிறது இல்லை. இன்னும் நான் ப்ளூ ஹெவன்லேயே ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ப்ளூ ஹெவனில் வந்து மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே ஒன்று இருக்குது, லைக் இந்த சைஸில் வரும். அது வந்து காஸ்ட் வந்து ஒரு 200லேருந்து 300க்குள்ளே வரும். இந்த பேக்கேஜில் கிடையாது, பட் தனியாக நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். சூப்பராக நல்லா ஸ்டே ஆகும் உங்களோட மேக்கப். ஸோ நீங்கள் அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். லிட்ரலி நான் ஒரே பிராண்டில் எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நான் நிறைய ப்ளூ ஹெவன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்றதே எனக்கு இந்த வீடியோ பண்ணுறப்ப தான் தெரியுது. பட் அதர் தேன் ப்ராடக்ட் நான் பெருசாக யூஸ் பண்ணதில்லை. லைக் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன், காஜல் தனியாக யூஸ் பண்ணியிருக்கேன், மஸ்காரா யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் அண்ட் அந்த செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஒர்த் பையிங். டெஃபினட்டாக 300-350 சொன்னால் கூட நீங்கள் வாங்கிடுங்க. ஸோ அப்படி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பாக்ஸ் வந்து 362 ருபீஸ் வரும். அது நீங்கள் வாங்கினீங்க ஓவரால் 500 ருபீஸ்க்கு உங்களால் ஒரு கம்ப்ளீட் மேக் ஓவரே பண்ணிட முடியும். அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைச்சிடும் இஃப் யூ ஆர் அ பிகினர். ஸோ தட்ஸ் இட். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு இந்த லுக்குமே வந்து பிடிச்சிருக்கு. டீசெண்டாக டக்குன்னு வெளியில் போகிறோம், இல்லை கோயிலுக்கு போகிறோம், எங்கேயாச்சும் வெளியில் நியர்பை போகிறோன்னா இந்த லுக்கே போதும். பட் இது லாங் லாஸ்டிங்காக இருக்க போகிறது இல்லை. இது லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கணும்னா நம்ம ஒரு செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சிட்டோம்னா மேபி நம்ம கொஞ்சம் தூரமாக கூட ட்ராவல் பண்ணி போகலாம், கொஞ்சம் ஸ்டே ஆகும். பட் லாங் லாஸ்டிங்காக இருக்க போகிறது கிடையாது. ஸோ அது வந்து டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட் அதுக்கு ஏற்ற ப்ராடக்ட் கிடையாது. இஃப் உங்களுக்கு லோ பட்ஜெட்லேயே வேணும்னா அது எப்படி வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டே வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செட்டிங் ஸ்ப்ரே போட்டால் இது எவ்வளோ நேரம் நிற்கும்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சம் 4 மணி நேரம் நிற்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம இந்த பிராண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோ அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். அண்ட் யாருக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஷேரும் பண்ணிவிடுங்க. உங்களை தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.